ஹாய்ங்க. இப்போ நம்ம பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு முட்டை வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் நம்ம வீட்டு செடியிலேருந்தே நம்ம பிச்சுக்கலாம். நம்ம வீட்டில் வாழை மரம் இப்போ தான் தார் விட்டுருக்கு. நல்லா முத்தலான சுண்டைக்காவை பிச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு போதுமான அளவு. எக்ஸ்ட்ரா போட்டாலும் தப்பு இல்லை. சுண்டைக்காய் நல்லா மருத்துவம் வாய்ந்ததுங்க. ரத்தம் சுத்தப்படுத்தும். ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களும் இது சாப்பிட்லாம். ஹீமோக்ளோபின் அதிகப்படுத்தும். முருங்கைக்கீரை ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காதுங்க. அதுக்கு பதிலாக இது சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம். இது நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சுண்டைக்காவை நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வறுத்தோடனே இந்த சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வேவுங்க. அது நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ தக்காளி நம்ம ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வெந்தோடனே இது ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் தேவையான அளவு, சாம்பார் தூள் தேவையான அளவு, சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸு புளி தேவையான அளவு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கரைச்சின புளி தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. தேவையான அளவு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு நான் இப்போ தான் கடைசியாக தான் சேர்த்துறேன். நீங்கள் சுண்டைக்காய் போடும் போது சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்படி இப்போ முட்டை வறுவல் செய்கிறோம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு கையளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கறி மசாலா தூள், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். முட்டையை நல்லா உரித்து 2ஆக கட் பண்ணி எடுத்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி இப்போ நமக்கு தயாராகிடுச்சு.
நான் என் ஹஸ்பண்டுக்கு தான் ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுக்குறேன். முட்டை வறுவல், சுண்டைக்காய் புளிக்குழம்பு, ஒரு கப்பில் தயிர், இது தாங்க நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுங்க. ஈஸியாக ஒரு 1 ஹவரில் எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.